எல்லோருக்கும் வணக்கம். எப்பொழுதும் போல் செய்வதற்கு முன் எதை செய்யப் போகின்றோம் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள், உருவாக்கிக் கொள்ளுங்கள். அதனால் ஏற்படக்கூடிய எண்ணங்களை எழுதுங்கள். எழுதியதை செயலாற்றுங்கள். எழுத முடியவில்லை, நான் பஸ்ஸில் போனேன், ட்ரெயினில் போனேன், எங்கேயோ ஆஃபீஸில் வேலையான எதுவும் வேணாம், பதிலே கிடையாது. ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். கையில் மொபைல் இருக்குது, பேப்பர் இல்லை, பேனாலாம் சொல்ல முடியாது. அது அப்படியே அதில் ரெக்கார்ட் பண்ணலாம். அதில் ரெக்கார்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. எழுதாமல் போனால், ரெக்கார்ட் செய்யாமல் போனால் மறக்கும், சோம்பேறித்தனம் உருவாகும், தோல்வியை அடைவீர்கள். இது நிச்சயமான உண்மை. எதையுமே குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டும். செய்யாவிடில் தோல்வி என்பது நிச்சயம். இது தாரக மந்திரம். இந்த தாரக மந்திரத்தை மறந்துட்டீங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். எப்போ போல போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இது யாருக்கு பொருந்தும்? ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, இல்லைன்னா ஒரு சாதாரணமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு அது பொருந்தும். ஆனால் அவங்க கூட இப்போ போதும் என்ற மனமே பொருந்தாது. அதாவது போதாது என்ற மனமே பொருள் செய்யும் மருந்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களே கூட என்ன செய்கிறாங்க, ஒரு அமௌண்ட்டை பணத்தை எடுத்து ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது, தங்கத்தில் முதலீடு செய்கிறது, லேண்டை வாங்கிறது அப்படின்னு தன்னை நிறைய உருவாக்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிறது இது சோம்பேறிகளுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த பழமையான கதைகளெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் முன்னேற வேணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, போதாது என்ற மனமே பொருள் செய்யும் மருந்து. இதை வந்துட்டு மனசு வச்சுங்க. அதாவது போதாது என்ற மனமே பொருள் செய்யும் மருந்து, பணம் செய்யும் மருந்து. பணம் இல்லைன்னா நீ பிணம். அதை ஒண்டி ஞாபகம் வச்சுங்க. பணத்தை வச்சு தான் உங்களை மரியாதையே மேலே கொண்டு வரும். பணம் இல்லை என்றால் நீங்கள் பிணம். பணம்தான். பணம் இல்லாமல் பணம் பாதாளம் மட்டும் பாயும். மனசில் வச்சுங்க. வாழ்க்கையில் பணம் இல்லாமல் போனீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்தில் வரக்கூடிய சாதாரண ஒரு வாயில்லா ஜீவன் நாய் கூட உங்களை கண்டா வாழை ஆட்டாது. அதுக்கு 2 பிஸ்கட் போட்டால் தான் அது வாழை ஆட்டும். கோல் போடுபவன் தான் ஃபுட்பாலில் போய் கோல் போடுறான் பார்த்தீங்களா, அவன் தான் வெற்றியாளன். இங்கே கோல் போடாமல் போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்துன்னு ஓரமாக பால் தூக்கிட்டு நின்னீங்கன்னா வேற தாட்சிட்டு போயிடுவான். இதுதான் நடக்கும். பொருளை விற்கும்போது இன்று எனக்கு புதிய 10 கஸ்டமர்கள் உருவானார்கள். நாளைக்கு நான் 11 கஸ்டமர்களை உருவாக்குவேன். அடுத்த நாள் 12 கஸ்டமர்களை உருவாக்குவேன். அப்படிங்கிறவங்க மாபெரும் வெற்றியாளன். வளர்த்துக்கிட்டே போகணும். நேற்றுக்கு ₹1 சம்பாதிச்சா இன்றைக்கி ₹2 சம்பாதிக்கணும். ₹2 சம்பாதிச்சா ₹3 சம்பாதிக்கணும். இதே மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். உங்களை ஒரேடியாக பணத்துக்கு அடிமையாக சொல்லலை, ஆனால் சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறவன் புத்திசாலி. பணத்தை எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, பரட்டி எப்படி கொண்டு வருது அப்படின்னு படுறவன் ரொம்ப புத்திசாலி. பணக்காரன்னா யார்? ரொம்ப சிம்பிள். பணத்துக்கு மதிப்பு கொடுக்குறவன் பணக்காரன். அதை கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுறவன் ஏழை. அவ்வளோதாங்க. நீங்கள் வாங்கின பணத்தை, சம்பாதிச்ச பணத்தை நீங்கள் அநியாயமாக எங்கேயோ கொண்டு போய் விடுறீங்க அப்படின்னால், ஆடம்பரத்துக்கோ தேவையில்லாத விஷயத்திற்கோ நீங்கள் செலவு பண்ணினால் நீங்கள் ஏழை. பணக்காரன் அந்த பணத்தை பத்திரப்படுத்தி அடுத்த என்ன பண்ணலாம், அது எங்கே முதலீடு பண்ணலாம், எங்கே ஒரு 15% வரும், 12% வரும், 20% ப்ராஃபிட் வரும், இல்லைன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், இல்லைன்னா எங்கே போட்டால் உன்னோட ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும், இப்படி இறக்கிறவன் தான்
பணக்காரன் பணக்காரன் ஒருத்தன் தனியாக பிறக்கல, உங்களில் ஒருத்தன் தான் 2 கை 2 காலோடு தான் இருந்தான். இருப்பதை கொண்டு திருப்தி அடை என்றால் போட்டி உலகத்தில் உங்களை இன்னொருத்தன் போட்டு மிதித்து எடுத்து தூக்கி குப்பையில் போட்டு போயின்னு இருப்பான். போட்டி உலகத்தில் வெற்றி பெறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரதான் போட தலைவர் என்பது வெறும் கூச்சல் அப்படின்றது ஏற்கனவே பாடியிருக்கான். உண்டு உண்டு என்று நம்பிக்காலை வீடு, அதில் உன்னை விட்டால் ஊரில் ஏது காவலை வீடு, 2இல் 1 பார்ப்பதற்கு தோலை நிமிர்த்து, நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு. இதுதான் பணம் செய்வதற்கான, வெற்றி அடைவதற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு நீங்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் வெற்றி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். இதை பற்றியே நினைவுகள் இருக்கணும். மாற்று யோஜனைகள் எதுவும் என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ணியிருந்தா, வெற்றி அடையதை பற்றி தான் பேசுகிறேன், வேறு எதை பற்றியும் பேசுகிறேன். நான் வெற்றி அடையணும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் வெற்றி அடையணும். அதாவது சரவணா பவன் நினச்சி பாருங்கள், கேகே நகர் முனையில் முதல்ல பஸ் ஸ்டாப்புக்கு ஏற்றாப்பில் கேகே நகரில் ஒரு ஹோட்டல் வந்தது. அதுதான் சரவணா பவன் செயின் ஆஃப் ஹோட்டல் அப்படின்னு நிறையா வந்து. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத பற்றி நமக்கு அதுக்கு கவலை, அதை விடுங்க. ஒரு சபதம் எடுத்தார் ராஜகோபாலுங்கிற ஒரு ஒருத்தர். அவரும் வரும்போது 2 கை 2 காலில் தூத்துக்குடியில் பாவம் சாதாரண குடும்பத்திலிருந்து தான் வந்தார். எப்படி அவரால் வெற்றி பெற முடிஞ்சது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அமெரிக்கா, பிரிட்டன், எல்லா இடத்துலையும் தோஹா, அதே சரவணாபவன் பேர் தான். பாருங்கள், எங்கெல்லாம் வச்சு பரப்பினார். வெற்றி அடைஞ்சாரா இல்லையா? ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறான்னா அவன் நல்லவனா கெட்டவனாலாம் பார்க்காத. அந்த எம்ஆர் ராதாவே ரொம்ப அழகாக சொல்லுவான். அதையெல்லாம் பார்க்காதீங்க. அந்த சொல்கிற பொருளில் கருத்து இருக்கா அதை ஒண்டி எடுத்துக்கங்க. உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதுலாம் வேறு விஷயம். அவன் சொல்கிற விஷயத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஏற்றுக்குங்க, இல்லையா விட்டுருங்க, அவ்வளோதான். இவன் யார் சொல்கிறதுக்கு அவன் யார் சொல்கிறதுனா திங்கே பண்ணாதீங்க. சின்ன பையனாக இருப்பான், நிறைய நாலேஜ் இருக்கும், அவன் சொன்னால் கேட்டுங்க. அவன் சின்ன பையன், அவன் என்ன சொல்கிறது, இது தப்பான கான்செப்ட். எப்போவுமே உங்களோட எண்ணங்களை நீங்கள் விரிவாக்கிக்கிட்டே போகணும். அப்படின்னா நிறையா பேச்சாளர்கள் ஒரு முன்னேற்றத்தை பற்றி பலவிதமான பேச்சுகள், உரையாடல்கள் இன்றைக்கி யூடியூப்லலாம் கொட்டி கிடக்கு. அதையெல்லாம் கேளுங்க. அதை கேட்க 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 உங்களுக்கு பல ஐடியாக்கள் தோணும். ஒரு சாதாரணமாக நீங்கள் எங்கள் இந்த சைதாப்பேட்டில் கோடம்பாக்கம் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது, அங்கே போங்க. ஒருத்தர் போண்டா, வடை, பஜ்ஜிலாம் போடுவார். சின்னதாக ஒரு 6க்கு 8 இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் இருக்காது. 4 மணிக்கு அவர் ஓப்பன் பண்ணுறாரு, 9 மணிக்கு பண்ணிங்கன்னா ஒரு வடை, ஒரு போண்டா எதுவுமே இருக்காது. இன்றைக்கி நம்ம சைதாப்பேட்டில் மாரிக்கடை ஹோட்டல் இருக்குது. வடகரி அவங்க பண்ணுற டிஃபன் அவ்வளோ ஓட்டம் ஓடுது. எப்படி வருது அது? அவங்க அப்பா இருக்குதுன்னு இப்போ பையன் பார்த்துட்ருக்கான். ஆனால் இன்றைக்கி அந்த வடகரி சாப்பிட்றதுக்கு எத்தனையோ பேர் வாங்கிக்கிட்டு ஜொமேட்டோ, ஸ்விக்கி அப்படின்னு போட்டு எல்லோரும் வாங்கி போட்டுட்டு தான் இருக்காங்க, விற்றுன்னு தான் இருக்குது. இன்றைக்கி அந்த 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 கடையோட வியாபாரம் நல்லா ஓடின்னு தான் இருக்குது. அவர் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. என்ன சொல்லப்போனால் ஆள் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டுருக்காரு. சரியான ஆள் கிடைக்கல எங்களுக்கு அப்படி. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் முன்னேறவங்கிறவன் அதை பற்றியே யோசனை பண்ணிகிட்ருக்கோம். வெற்றி வேணும்னா அதை பற்றி எண்ணங்களை உங்களை பற்றி உங்கள் மனசில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, மாரிக்கடை ஹோட்டலாகுது, கோடம்பாக்கத்தில் சைதாப்பேட்டில் அந்த போண்டா வடை போடுறாரு அவர் மாதிரி,
அவர் என்ன வசதியோடு இருக்காருன்னு உங்கள் யாருக்கும் தெரியுது. ஆனால் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அவங்க சிம்பிள் தான், ஆனால் பெஸ்ட்டு. சிம்பிள் அண்ட் பெஸ்ட். வெற்றி அடையணும், வெற்றி அடையணும். அதுவும் உங்களால் முடியும். அது பஞ்சி தானே, போண்டா தானே. எனக்கு கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கும். கவர்மெண்ட்டில் இவனுக்கும் வேலை கிடைக்காது இனிமேல். ஏன்னா அவன் கம்மி பண்ணணும், கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணணும்னு எல்லோரும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட்டால் ஏன் நம்ம சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தையும் நம்மளே எடுத்து போட்டு தலையில் ஏற்றிக்கணும். அதனால் மக்களாக பார்த்து அவங்களுக்கு லோனை கொடுத்து அவங்களே அவங்க சொந்த தொழில் பண்ணி அவங்களே சம்பாதிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லா கவர்மெண்ட்டுமே வந்துருச்சு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னு இல்லை, எல்லா கவர்மெண்ட்டும் வந்தாச்சு. எல்லாருமே இப்போ பேங்க்கில் போனோம்னா உத்தராகடன் அது இதுன்னு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களாம் ஆரம்பிக்கும் போது ₹1 கடன் கொடுக்கல. கடன்னா என்னென்ன தரமாட்டானு. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அப்படியே ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குது, எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. நீங்கள் கையை நீட்டி எடுத்துக்க வேண்டியதான் வேலை. அதுக்கான ஒன்று, நான் பேங்க்குக்கு போக மாட்டேன், பேங்க் வந்து உங்களுக்கு பணம் தருவான்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் தான் பேங்க்குக்கு போகணும், நீங்கள் தான் உத்தராகடனுக்கு யூஸ் பண்ணணும், உத்தராகடன் வேணும்னு கேட்கணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத நான் சொன்னேனே, அதை முதல்ல மைண்டில் ஏற்றிக்கணும். நீங்கள் சின்னதாக அவங்க 20 லட்ச ரூபா மட்டும் லோன் தராங்க உத்தராகடன். நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் யோசனை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு இட்லி விற்றா காசு, பஜ்ஜி விற்றா காசு, போண்டா விற்றா காசு. நான் கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கும், யாருக்கும் வேலை கிடைக்காது. நீங்கள் இனிமேல் நீங்கள் உழைச்சா தான் உங்களுக்கு காசு. உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற நீங்கள் தான் உழைக்கணும், நீங்கள் தான் உழைக்கணும். உங்களால் முடியும்னு நீங்கள் நம்பணும். அதுதான் உங்களை வெற்றியை தரும். அடுத்ததில் பார்ப்போம்.